ஆண்டாளும் முதல்ல ஒரு 10 பாசுரங்களாலே புள்ளும் சிலம்பினகான் தொடங்கி எல்லே இளங்கியிலேயே ஈராக 10 பெண்களை 10 பாகவதர்களுடைய ஸ்தானத்திலே எழுப்பி கொண்டாள். அடுத்து விண்ணோரை அடிய பணிய வேணும்னுட்டு 16வது பாசுரத்தால் வாசல் காப்போன் என்று துவாரபாலகனுடைய திருவடிகளை பற்றினாள். 17வது பாசுரத்தாலே அம்பரமே தண்ணீரே பாசுரத்தாலே நந்தகோபாலன், யசோதை, பலராமன் ஆகியோர்களை தொழுது முன்னிட்டு கொண்டாள். இனி அடுத்து 18, 19வது பாசுரங்களாலே பிராட்டியான நப்பின்னையை தொழுதே கண்ணனை ஆசிரியிக்கிறாள். 21வது பாசுரத்திலிருந்து நேரே கண்ணனை துயிலெழுப்பக்கூடியவை. ஆக இந்த கிரமத்தோடு ஆண்டாள் பாடியிருக்கிறதுனாலே நாம் எப்போ திருப்பாவையை சொன்னாலும் இந்த கிரமத்தோடு தான் பகவானை ஆசிரியித்தவர்களாகவும். அதில் இன்றைய பாசுரம் 18வது பாசுரம். உந்து மதகளித்த நோடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேறு பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். நப்பின்னாய், நீ திருக்கதவை நீக்கி கொடுக்க வேண்டும். இனி பகவானை நீ நமக்கு அனுகிரகிக்க வேணும்னு முன்னிட்டு கொண்டுகிறாள். வாயிற்காப்போன் கதவை திறந்தவிட உள்ளே சென்றாள். நந்தகோபாலனும் யசோதையும் பலராமனும் அனுமதிக்க மற்றொரு கட்டு தாண்டி சென்று இப்போ நப்பின்ன பிராட்டை ஆசிரியிக்கிறாள்.